அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது மீனம் ராசி அன்பர்களுக்கு உண்டான ஆடி மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு செவ்வாயோட தன ஸ்தானத்தின் அதிபதி மற்றும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதியோடு இணைந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். ஆனால் உங்கள் ராசியிலே ராகு இருப்பது ஒரு நல்ல அமைப்பான கிடையாது. அதாவது ஜென்ம ராகுவாக இருக்கின்ற காரணத்தால் பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை விளைவித்து அதில் அவ்வளவு சீக்கிரம் இறங்கிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் சிக்கிவிடும். அப்போ புதிய விஷயங்கள் நீங்கள் எதை செய்தாலும், எந்த விஷயமாக எந்த ரூபமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு விரய சனி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்திவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோட இருந்தார், ராகுவோடு இருந்தார். சனியினுடைய பார்வை பெற்று இருந்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள், தனம் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்க வாக்கு கூட உங்களுக்கு பலிக்கல, உங்க பேச்சை உங்க குடும்ப உறுப்பினர் கூட கேட்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்ட இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்தவாறு பேசக்கூடிய தன்மை, நீங்க பேசினது 4 பேர் கேட்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அவர் பேசினது சரிதான் அப்படிங்கிற ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், பேச்சின் மூலமாக நல்ல மாற்றங்கள், அதாவது பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள், தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் மூலமாக, இன்டர்நெட் திங்ஸ், இந்த மாதிரியான தன்மைகள் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோடு செல்லணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன, குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பண விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுப்பதும், புதிய தொழிலை செய்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனக்கு 3ஆம் இடமான 5ஆம் இடத்தில் இருப்பது நல்லது தான். ஆனாலும் 3ஆம் இடத்தில் குருவும் செவ்வாய் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில், அதாவது பணத்தை முதலீடு போடாமல் தன்னுடைய அறிவை புத்தி வச்சு செய்யக்கூடிய அனைத்து தொழிலாக இருக்கக்கூடிய, அதாவது கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைகிறது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்ப 4க்குரியவன் தனக்கு 3 என்ற வளர்ச்சி இருக்கின்ற காரணத்தால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, 6ஆம் இடத்தில் புதன் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும், ஸோ இதுக்கு கடன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய தன்மை, சுப விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கடன் எந்த விஷயத்துக்கு, ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள், திருமண விஷயத்துக்காக செய்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள், ஸோ இந்த மாதிரியான கடன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. 6க்குரியவன் தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் கிடைத்தாலும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். 7ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். ஸோ இதுவரைக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், ஒரு தடை, ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மீனராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா குரு செவ்வாயோட பாக்யாதிபதியோடு இணைந்து கொண்டு குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நிச்சயமாக ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி, வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். எப்போ? இந்த ஆடி மாதம் 15. ஸோ எட்டுக்குரியவன் ஒரு 6ஆம் இடத்துல போய் அமர்வதும் 3க்குரியவன் 6ஆம் இடத்தில் அமர்வதும் ஒரு வகையில் ஒரு வலிகள் ஒரு வேதனையை கொடுத்தாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னா தனக்கு 7ஆம் இடத்துல, அதாவது 3ஆம் இடத்துல குருவோட, உங்கள் லக்னாதிபதியோட, உங்கள் உயிர் மூளை என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன், பெரிய மனிதர்களுக்கு சொந்தக்காரனான அந்த குருவோடு சேர்ந்து அந்த பாகிஸ்தானத்தை பார்ப்பது நல்லது. ஸோ எதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, ஒரு குழந்தை பிறப்புக்காக தடை ஏற்படுத்தியிருந்தது, குழந்தை பிறப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் 10க்குரியவன் தொழில்ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் இனி இந்த வருடம் முழுந்து அடுத்தது உங்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற காரணத்தால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. வேலையில் அலைச்சல் திருச்சல்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனால் என்ன, அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுவது புத்திசாலித்தனம் என்பதை ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் எது இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கேற்ப லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேலை விட்டுட்டேன், ஏதோ ஒரு விதத்தில் வேலை போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இணைந்திருக்கிறது. அப்போ 9 10ஆம் அதிபதிகள் இணைந்தால் என்ன, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதவா, அந்த யோகத்தினுடைய அடிப்படையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அந்த வேலையின் தொழில் நிமித்தமாக நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய சிந்தனைகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக ஒரு புகழையும் அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. தன்னுடைய புத்தி அறிவிச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சியாக இருக்கட்டும், அல்லது சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு அழுத்தம் பிரஷரோடு இருப்பாங்க. யாருக்கு அது அதிகமாக இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு சுக்கிர திசை நடந்து கொண்டிருந்தால் அல்லது சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம், கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்கிரன் சொல்லணும். அந்த சுக்கிரனுடைய திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி யார்? உங்களுக்கு சூரியன். அப்போ சூரிய திசை அல்லது சூரிய புத்தி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனம், எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சனி புத்தி இருக்கோ கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தும். ஸோ அவங்களும் கொஞ்சம், ஏன்னா மன அழுத்தம் என்கின்ற தன்மை ஏற்பட்டுரும். ஸோ இந்த தன்மையில் இருக்கின்ற இந்த தசாபுத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்தால் நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், கிரக அமைப்புகளும் வேறுபடும், அதனுடைய பலனும் வேறுபடும். ஏன்னா தசாபுத்தி மாறிட்டு இருக்கும்லவா. அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்கள். சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள்
டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.